ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 58. இஸ்கான் ஆச்சாரியர் ஆன சில பிரபுபாதரின் ஒரு சம்பவம் காண்போம். சில பிரபுபாதா அவர்களிடம் அவரது குருவான தெய்வ திரு பக்தி சிதாந்தா மகாராஜ் அவர்கள் கூறியதாவது: நீ ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களிடையே இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டார். அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு சில பிரபுபாதா அவர்கள் 1965 வருடம் கொல்கத்தா நகரில் இருந்து ஜலதுதா கப்பல் மூலம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரை வந்து அடைந்து விட்டார். இப்பொழுது அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் தனிமையில் இருந்தவருக்கு அதிர்ஷ்டவசமாக கார்ல் இயர்ஜன்ஸ் என்பவரின் பரிச்சயம் கிடைத்தது. இப்பொழுது எனக்கு ஒரு தங்க இடம் கிடையாது என அவரிடம் கூறினார். உங்களுக்கு இடம் கண்டுபிடிக்கும் வரை என்னுடன் தங்கிக் கொள்ளலாம் என்றார் அமெரிக்க பக்தர். இப்பொழுது கார்ல் மற்றும் மைக்கின் உதவியுடன் ஒரு கடையின் முன்பாகத்தை சங்கத்திற்காக ஏற்பாடு செய்தார். அந்த கடையின் மேல் இருந்த ஒரு அறையில் சுவாமிஜி தங்கிக் கொண்டார். இது முதல் ஆரம்பமாக இருந்தது. பின்பு கடையின் முன்பக்கத்தில் ஒரு விளம்பர பலகையில் பகவத்கீதை சொற்பொழிவை பற்றி விளம்பரப்படுத்தினார். தவறாமல் வந்த மக்களுக்காக சுவாமிஜி கீர்த்தனை செய்தார். பகவத்கீதையில் உள்ள கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை விவரமாக விளக்கினார். கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வு எனப்படுவது தலைசிறந்த விஞ்ஞானமாகும். கடவுளை பற்றி அறிவதன் மூலம் நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என அவர்களுக்கு உபதேசித்தார். மேலும் அவரை சந்திக்க வருபவர்களுக்கு மகா மந்திரமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே என ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். மேலும் அவர் தினம் மாலையில் ஆரத்தி செய்வார். தவறாமல் வருபவர்கள் இதனை பெல் மணிகள் என அழைத்தார்கள். வந்தேகம் என பாடுவார். மேலும் ஆரம்ப கட்டத்தில் இருந்து பங்கேற்றவர்களுக்கு கிருஷ்ணரையும் இந்திய கலாச்சாரத்தையும் அறிமுகப்படுத்தினார். இப்படியாக பகவான் கிருஷ்ணரை சரண் அடைவது அங்கு வருபவர்களுக்கு அதிசயமான விஷயமாக இருந்தது. இப்படியாக இருக்கையில் மக்கள் அவரது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள். கெய்த் ஹோவன், வாலி என பலர் கடையின் முன்பகுதியை இந்திய பட்டு துணியாலும் சுவரட்டிகளாலும் ஊதுபத்திகளாலும் அலங்கரித்தார்கள். பின்பு அங்கு சுவாமிஜி முன்பகுதியை அடைந்த பொழுது அவர்கள் மூச்சை அடக்கிக் கொண்டு காத்து இருந்தார்கள். ஆம், இதுதான் கிருஷ்ண உணர்வு என சில பிரபுபாதா கூறினார் அவர்களிடம். பின்பு மேலை நாடுகளில் இவர் அமைத்த முதல் கோவில். ஞாயிற்றுக்கிழமைகளில் சுவாமிஜி சுயமாக பிரசாதத்தை சமைத்து பரிமாறினார். பகலில் கீர்த்தனையும் ஜபமும் செய்தார்கள். மாலையில் கடையின் முன்பகுதி அந்தரங்கமான வழிபாட்டு இடம் ஆகிவிட்டது. இப்போது தவறாமல் வருகை தந்து ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்த ஒருவர் சுவாமிஜியின் சீடர் ஆவதற்கான விருப்பத்தை தெரிவித்த பொழுது காலம் கனிந்துவிட்டதை சுவாமிஜி உணர்ந்து கொண்டார். அவர் நினைத்தார், நான் தீட்சை கொடுத்து சிஷ்யர்களை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைத்தார். அதற்கான தீட்சைக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டார். சுவாமிஜி மகா மந்திரத்தை ஜபித்து கொண்டே 108 மணிகளை கோர்க்கச் சொன்னார். தீட்சை என்றால் என்ன என ஒருவர் கேட்க, இது ஒரு சம்பிரதாயம், பாரதத்தில் இது ஒரு வழக்கமான விதியாகும் என கூறிக்கொண்டார்கள். இப்படியாக இருக்கும் சமயம் 1966 வருடம் செப்டம்பர் 8 கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று தீட்சை கொடுக்கும் நாளின் முன்தினம் அனைவரின் கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தது.
தீட்சை என்றால் ஆன்மீக குரு சிஷ்யனின் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்கின்றார். சிஷ்யனும் அவரை கடவுளாக நினைத்து பூஜிக்கின்றான். மேலும் ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா என கேட்டார். ஓ, ஏன் கடவுளைப் போல் சுவாமிஜி என சிஷ்யர் கேட்டார். ஒரு ஆன்மீக குரு பகவானின் பிரதிநிதி ஆனதால் பகவான் கிருஷ்ணருக்கு செலுத்தும் அனைத்து மரியாதைகளையும் குருவுக்கும் செலுத்த வேண்டும். நேர்மையான சிஷ்யன் பகவான் கிருஷ்ணரை அடைவதற்கான வழியை குருவால் காட்ட முடியும். புரிகிறதா என்றார் அவர். இதன் பிறகு 11 சிஷ்யர்கள் தீட்சை பெற தயாராக இருந்தார்கள். யாக குண்டத்தை அமைத்து தொடர்ச்சியான ஜபத்திற்கு இடையே வைதிக சடங்குகளை நடத்தினார். இவர்களே சுவாமிஜியின் முதல் அமெரிக்க சிஷ்யர்கள். இப்போதில் இருந்து அமெரிக்கர்கள் முதன்முறையாக பகவான் சைத்தன்யரின் உபதேசங்களை உலகெங்கிலும் பிரச்சாரம் செய்ய போகின்றார்கள். முடிவாக தீட்சை தரும் அன்று ஒவ்வொரு மாலையிலும் சுவாமிஜி ஒருமுறை ஜபித்து அதனை தனது சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். இப்போது இருந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 4 அடிப்படை விதிமுறைகள்: கள்ளக்காதல் கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது. மேலும் தினமும் மகா மந்திரத்தை உங்களது மாலையுடன் ஜபிக்க வேண்டும் என கட்டளையிட்டு தீட்சை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படியாக இருக்கையில் அவரது சிஷ்யர்களில் சிலர் போதைக்கு அடிமைகளாக இருந்தவர்கள். சுவாமிஜி உடன் உறவு கொண்ட பிறகு சுலபமாக அவர்கள் தீய பழக்கங்களில் இருந்து விடுபட்டு விட்டார்கள். அவர்களுக்கு கிட்டிய புதிய அனுபவத்தினால் பின்வரும் பிரசுரத்தை அச்சிட்டார்கள். எப்பொழுதும் இன்பத்தில் திளைத்திடுங்கள், துன்பத்திற்கு இனி இடம் கிடையாது, கிருஷ்ண உணர்வை பழகுங்கள், ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபித்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையுங்கள். இந்த பிரசுரத்தின் மூலம் மதியிழந்த இளைஞர்களை கவர சுவாமிஜியின் சில சிஷ்யர்கள் என்றார்கள். இதுவே அவர்களது முதல் பிரச்சார அனுபவம் ஆகும். இதன் பின்பு மக்களிடையே கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்காக சுவாமிஜி தமது சீடர்களை டாம்ஸ்கின் ஸ்கொயருக்கு அழைத்துச் சென்று அங்கு கீர்த்தனையும் சொற்பொழிவும் நடத்தினார். உங்களை தூய்மையாக்கிக் கொள்ள நீங்கள் மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கலியுகத்தில் ஜபம்தான் பகவான் கிருஷ்ணரை அடைய உதவும் என சாஸ்திரம் கூறுகிறது என உபதேசித்தார். இப்படியாக ஹிப்பிகள், காதலர்கள், தனிமை நாடுபவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலைஞர்கள் என பலதரப்பட்ட மக்கள் சுவாமிஜி உடன் ஜபம் செய்வதில் பங்கேற்றார்கள். அவருடன் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடினார்கள், ஆடினார்கள். இப்பொழுது பூங்காவில் தவறாமல் கீர்த்தனைகள் நடந்தன. ஹரே கிருஷ்ண இயக்கம் என பத்திரிகைகளால் போற்றப்பட்ட அந்த இயக்கம் மக்களின் செல்வாக்கை பெற்றுவிட்டது. இப்படியாக தனது சில மூத்த சிஷ்யர்களை ட்ரஸ்டிகளாக ஆக்கி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் என்ற ஆன்மீக அறக்கட்டளையை நிறுவினார். ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற சைத்தன்ய மகாபுருவின் ஆசையை நிறைவேற்றுவதாக இஸ்கானின் நோக்கமாகும் என உபதேசித்தார். பகலெல்லாம் சுவாமிஜி பிரச்சாரம் செய்வார். இரவில் சில மணி நேரம் தூங்குவார். பிறகு விடிய விடிய ஜபம் செய்வார். சமய நூட்களை மொழி பெயர்ப்பார். இதுவே அவரது தினசரி பணியாக இருந்தது. இப்போது முகுந்தனும் ஜானகியும் அவருடைய மூத்த சிஷ்யர்கள் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோவில் ஹைட் ஆஸ்பரி என்னும் இடத்தில் ஒரு கடை முகப்பை வாடகைக்கு எடுத்து அதனை கோவிலாக மாற்றி சுவாமிஜியை அங்கு வரும்படி அழைத்தார்கள். அதன்படி அவர் 1967 ஆண்டு ஜனவரி 16 நாள் சுவாமிஜி சான் பிரான்சிஸ்கோவை அடைந்தார். ஹரே கிருஷ்ண இயக்கத்தை பற்றி செய்திகள் மிகவும் வேகமாக பரவியதால் பத்திரிகையாளர்கள் சுவாமிஜியிடம் இயக்கத்தை பற்றி அதிகமான விஷயங்களை சேகரிக்க விரும்பினார்கள். எவர் வேண்டுமானாலும் இந்த இயக்கத்தில் சேரலாமா என நிருபர் கேட்டார். ஆம், எல்லோரும், நீங்களும் ஒரு குழந்தையும் தலைவரும்.
அல்லது ஹிப்பியும் இன்னும் எவராகிலும் இதில் சேரலாம் என பதில் அளித்தார். மேலும் நிருபர் கேட்டார், ஒருவர் உம்முடைய இயக்கத்தில் சேர என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதிலை கூறினார். இந்த இயக்கத்தில் சேருபவர் 4 எளிதான விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும். 1. விபச்சாரம் கூடாது. 2. போதைப்பொருள் கூடாது. டீ காப்பி கூட அருந்தக்கூடாது. 3. மாமிசம் உண்ணக்கூடாது. 4. சூதாடக்கூடாது என்றார் அவர். மேலும் கூறினார், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். ஸ்நானம் செய்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதற்கு இடையில் முகுந்தனும் அலன் கின்ஸ்பர்க் என்ற கவிஞரும் மற்றும் சில நண்பர்களுடன் சேர்ந்து மந்த்ரா ராக் டான்ஸ் என்னும் நிகழ்ச்சிக்கு அவாலாஸ் பால்ரூம் எனப்படும் கூடத்தில் ஏற்பாடு செய்தார்கள். தேர்ச்சி பெற்ற பல்வேறு இசைக்குழுக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். சுவாமிஜி சொற்பொழிவாற்றி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்க பல்வேறு இசைக்குழுக்கள் இசை பாடினார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். பல்வேறு இசைக்கருவிகளையும் ஆடைகளையும் அலங்காரங்களையும் கொண்டு இருந்தார்கள். இவர்களுக்கு இடையில் சுவாமிஜி எழுந்து நின்று ஜபித்து கொண்டே நடனம் ஆட ஆரம்பித்தார். அங்கு அவர் தன்னுடன் சேர்ந்து நடனம் ஆட அனைவரையும் அழைத்தார். அமர்ந்து இருப்பவர்கள் கூட எழுந்து சுவாமிஜி போன்றே மென்மையாக முன்னும் பின்னும் நகர்ந்து நடனம் ஆடினார்கள். இப்படியாக நாட்கள் நகர்ந்தன. சங்கீர்த்தனம் விரும்பிய பலனை தந்துவிட்டது. பெருவாரியான இளம் பெண்களும் இளைஞர்களும் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார்கள். பலர் சுவாமிஜியின் தத்துவங்களை எதிர்த்து வாதாடினார்கள். சுவாமிஜி அவர்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை கூறி வந்தார். சிஷ்யர்களுக்கு எளிய வழக்கங்களை கற்பித்தார். பகலில் கோவிலுக்கு வருபவர்களுக்காக பிரசாதம் சமைக்க வேண்டும். காலையும் மாலையும் கோவிலில் கீர்த்தனை செய்ய வேண்டும். சில சமயங்களில் 150 அல்லது 200 பேர் கூட பிரசாதத்திற்காக வருவார்கள். ஒரு நாள் மாலதி என்னும் பக்தை சுவாமிக்கொரு பொம்மையை காட்டினால் பொருட்களை விற்கும் ஒரு கடையில் இருந்து அதை வாங்கி வந்து இருந்தால், சில பிரபுபாதா, இந்த பொம்மை எதனை குறிக்கிறது என அவள் கேட்டாள். நீ பகவான் ஜெகநாதரை வாங்கி வந்து இருக்கிறாய். உலகத்தின் தலைவன் பலராமரும் சுபத்திரையும் எங்கே என கேட்டார். மேலும் கூறினார், பாரதத்தில் ஒவ்வொரு வருடமும் ரத யாத்திரை நடைபெறுவதைப் போல் நீங்களும் இங்கு ரத யாத்திரை செய்ய வேண்டும். இதனால் உங்களால் மக்களை கவர முடியும் என உபதேசித்தார். முடிவில் ஜூலை மாதம் 9ஆம் தேதி அமெரிக்காவில் முதல் ரத யாத்திரை சில பிரபுபாதா நடத்தினார். இப்பொழுது பெருவாரியான மக்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். பெருவாரியான மக்கள் இது விரும்பவும் செய்தார்கள். ரோந்து வண்டிகளில் வந்த போலீசார் துரிதப்படுத்த முயன்றும் கூட்டத்தின் காரணமாக ரத யாத்திரை மெல்லமாகவே செல்ல வேண்டி இருந்தது. இந்த ஜெகநாத் ரத யாத்திரை அமெரிக்கர்களை பரவசப்படுத்தி விட்டது. இப்போது ரதத்தில் இருந்து சில பக்தர்கள் பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகித்தார்கள். கிருஷ்ண உணர்வை மேலை நாட்டினர் விரும்பி வரவேற்றதற்கு ரத யாத்திரை மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்துவிட்டது. சில பிரபுபாதரும் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் என பாடினார். இதற்கு இடையில் சுவாமிஜியின் சில சிஷ்யர்கள் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்று அங்கும் ஒரு சிறிய கோவிலை நிறுவினார்கள். சுவாமிஜி நேரடியாக லாஸ் ஏஞ்சலுக்கு சென்று 2 மாதங்கள் தங்கினார். கீர்த்தனைகளையும் பிரவச்சனங்களையும் நடத்தினார். புதிதாக தீட்சை பெற்ற பக்தர்களுக்கு ஊக்கமளித்து மேற்பார்வையிட்டு வழிகாட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரச்சாரம் செய்வதை நிறுத்தவில்லை. இயக்கத்தில் பக்தர்கள் எண்ணிக்கை பெருகிக்கொண்டு வந்தது. அவருடைய சிஷ்யர்கள் கிருஷ்ண உணர்வை அமெரிக்கா முழுவதும் இல்லாமல் ஐரோப்பாவிலும் பரப்பிவிட்டார்கள். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றம் ஆகும். இதற்கு இடையில் ஒரு பக்தர்கள் குழு புகழ்பெற்ற பீட்டர்ஸ் ராக் குழுவின் பிரபல உறுப்பினரான ஜார்ஜ் ஹாரிசனை சந்தித்தார்கள். ஜார்ஜ் ஹரே கிருஷ்ண இயக்கத்திற்கு சாதகமாக இருந்தார். அவரது ஆப்பிள் ரிக்கார்ட்ஸ் கம்பெனியின் மூலமாக கீர்த்தனை தொகுப்பை ஒரு இசைத்தட்டாக வெளியிட்டார்.
அந்த தொகுப்பை வெளியிடுவதில் ஜார்ஜ் விசேஷ கவனம் செலுத்தினார். எல்லோரும் அதிசயப்படும்படியாக முதல் நாளே அந்த இசைத்தட்டின் 70,000 பிரதிகள் விற்கப்பட்டு விட்டன. ஹரே கிருஷ்ண இயக்கம் எல்லையற்ற அளவில் மிக வேகமாக வளர்ந்தது. இப்படியாக சுவாமிஜியின் பக்தர்கள் அவரை லண்டனுக்கு அழைத்தார்கள். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு கீர்த்தனை செய்தார்கள். உலக பத்திரிகையாளர்கள் சுவாமிஜியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் இப்பொழுது அகில உலக பிரசித்தி பெற்ற குரு ஆகிவிட்டார். உம்முடைய சிஷ்யர்களில் பெரும்பாலோர் ஹிப்பிகளா என ஒரு நிருபர் கேட்டார். அவர்கள் ஹிப்பிகள் அல்ல, ஹாப்பிகள், ஆனந்தம் அடைந்தவர்கள் என பதில் கூறினார். பகவான் சைத்தன்யரின் போதனைகளை உலகெங்கும் பரப்ப ஒருவர் அவதரிப்பார் என பக்தி வினோத் தாகூர் முன்கூட்டியே கூறியுள்ளார். மேலை நாட்டினர் கிருஷ்ண உணர்வை மிகவும் தீவிரமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வழி தவறிய இந்தியர்கள் விரைவில் பின்பற்றுவார்கள். சுவாமிஜி இப்பொழுது புரோபாதா என்னும் பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். சோர்வு அடையாமல் மேலும் மேலும் பல திட்டங்களை ஆரம்பித்தார். 1 கூட்டுறவு பண்ணை, 2 குருகூலம். இதன் பிறகு கிருஷ்ண உணர்வு தத்துவத்திற்கு உகந்த பசுக்களை பராமரிப்பதற்கான கோசாலையை நிறுவினார். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பல மாட்டுப் பண்ணைகளை ஆரம்பித்து வைத்தார். இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் இஸ்கானை அங்கீகரித்து விட்டது. உதாரணமாக 1977ஆம் வருடம் வரலாறு படைக்கும் தீர்ப்பு ஒன்றை அமெரிக்க நீதிமன்றம் அளித்தது. ஹரே கிருஷ்ண இயக்கம் சட்டபூர்வமானது என்பதே அந்த தீர்ப்பு ஆகும். கடைசியாக புரோபாதா கூறினார், என்னுடைய குறிக்கோள் நிறைவேறிவிட்டது. 1965இல் தன்னந்தனியாக கையில் புத்தகங்களுடன் அமெரிக்காவின் தெருக்களில் அலைந்தேன். அப்போது எவரும் என்னை கவனிக்கவில்லை. கடைசியாக இப்போதுதான் என்னையும் எனது குறிக்கோளையும் இவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்படியாக 1970ஆம் ஆண்டு ஜூலை மாதம் புரோபாதா பக்தி வேதாந்த புத்தக நிறுவனத்தை ஏற்படுத்தினார். சில புரோபாதாவின் புத்தகங்களை படிப்பவர்கள் கிருஷ்ண பக்தர்களாகி விடுவதால் அவற்றை அவர் டைம் பாம் என வர்ணித்தார். இது மட்டும் இல்லாமல் தற்போது பிபிடி ரஷ்யா மற்றும் சீன மொழி உட்பட 50க்கும் மேற்பட்ட பல மொழிகளில் புத்தகங்களை வெளியிடுகின்றது. புத்தகங்களின் மூலமாகவே கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் இஸ்கான் பிரசித்தி பெற்றுவிட்டது. நம்முடைய இயக்கம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது என நிறுவி ஒரு மன்றத்தையும் சாவி என தனது விஞ்ஞானி சிஷ்யரிடம் கூறினார். அதன்படி 1976ஆம் வருடம் விஞ்ஞானம் மற்றும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட இஸ்கான் பிரிவாக பக்தி வேதாந்த மன்றம் என்ற ஸ்தாபனத்தை அமைத்தார். இந்த பிரிவின் மூலமாக விஞ்ஞானிகளுக்கும் மேதைகளுக்கும் பிரச்சாரம் செய்ய முனைந்தார். விஞ்ஞானிகளே பௌதிகத்தை உலகில் பரப்புவதற்கு காரணம் என்பதை புரோபாதா நன்கு உணர்ந்தார். தலை சிறந்த விஞ்ஞானி ஒருவர் கிருஷ்ண உணர்வை பின்பற்றினால் உலகமும் அந்த வழியில் செல்லும் என நம்பினார். அதனால்தான் மேதைகளையும் கல்வியில் சிறந்த மாணவர்களையும் பக்தி வேதாந்த மன்றத்தில் சேரும்படி கேட்டுக்கொண்டார். இப்படியாக 1970 முதல் 1975க்கு இடையில் புரோபாதா உலகு எங்கிலும் விஸ்தாரமாக பயணம் செய்தார். உலகு எங்கிலும் உள்ள இஸ்கான் கோவில்களை பராமரிப்பதற்காக கவர்னிங் பாடி கமிஷன் ஜிபிசி என்னும் குழுவை அமைத்தார். அதன்படி இஸ்கான் மேலும் விரிவாக்கம் ஆனது. மேலும் ரஷ்யாவிற்கும் பயணம் செய்தார் பிரச்சாரம் செய்ய. இப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் தற்பொழுது முறையாக கீர்த்தனைகள், பஜனைகள், ரத யாத்திரை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். புதிய கோவில்களும் பல இடங்களில் கட்டப்பட்டன. அவை கனடா இஸ்கான், லாஸ் ஏஞ்சல்ஸ், டெட்ராய்ட், புதிய விருந்தாவனம், லண்டன். மேலும் சில புரோபாதா தன்னுடைய மேற்பார்வையில் பாரதத்தில் 3 பெரிய கோவில்களை கட்டுவித்தார். ஒன்று ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் கோவில், விருந்தினர் விடுதி மற்றும் குருகூலம். 2 ராதா ராசபிகாரி கோவில், விருந்தினர் விடுதி பாம்பே. ஸ்ரீ தாம் மாயாப்பூர் சந்திரோதய மந்திர், விருந்தினர் விடுதி குருகூலம், மாயாப்பூர், மேற்கு வங்காளம். பல வருடங்களுக்கு முன்பு ஜோதிடர் கூறியது தற்பொழுது பலித்துவிட்டது.
1977களில் சில பிரபுபாதா உலகத்தின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாக இஸ்கானை ஏற்படுத்தினார். ஹரே கிருஷ்ண இயக்கம் நிலை பெற்றது. பிரபுபாதாவிற்கு வயது ஆகிக்கொண்டு இருந்தது. விருந்தாவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தினார். இப்பொழுது கடைசியாக அவர் கூறினார், எனது கடைசி நாட்களை விருந்தாவனத்தில் கழிக்க விரும்புகின்றேன் என்றார் அவர். அதன்படி அவர் 1977 வருடம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு கிருஷ்ண பலராமர் கோவில் உள்ள அவருடைய அறையில் சில பிரபுபாதா தன்னுடைய இறுதி அறிவுரைகளை தனது சிஷ்யர்களுக்கு அறிவித்து பூத உடலை விட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணன் திருவடிகளை அடைந்து விட்டார். கடைசி மூச்சு வரை நேர்மையான திடமான உபதேசங்களை அறிவித்தார். பகவான் கிருஷ்ணரிடம் முழு நம்பிக்கை வைத்து அவரிடம் அடைக்கலம் அடைந்து தங்கள் உடலை விட வேண்டும் என்பது தனது சிஷ்யர்களுக்கு போதித்தார். தற்சமயம் சில பிரபுபாதா நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். அவருடைய புத்தகங்களில் அவர் வாழ்கின்றார். ஆயிரக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் வாழ்கின்றார். அவருடைய திட்டங்களை தொடர்வதால் வாழ்கின்றார். இன்றும் அவருடைய பக்தர்கள் அவருடைய அறிவுரைகளை சிரத்தையுடன் பின்பற்றி வருகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்